தாவேக ஆட்சி அமைக்கணும், விஜய் சிஎம் ஆகணும், இதற்கு இதுதான் வலுவான காரணம்னு ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா முன்வைங்க. ஊழல் நடக்காது விஜய் ஆட்சியில, அது மட்டும் தெரியும். சரி, அழகான டாபிக் வந்துட்டீங்க. எத்தனை ஆண்டுகளா விஜய் திரைப்படத்துறையில் இருக்காரு? 30 ஆண்டுகள். 30+ அவரே சொல்றாரு 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகளில் இவர் ஈட்டிய சம்பளம், இவர் சேர்த்து வைத்திருக்கிறது, இவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 5000 கோடி வந்திருக்கணும். குறைஞ்சது 2500 கோடி. ஆனா எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு? எங்க போச்சு அந்த மத்த பணம் எல்லாம்? ஒரு ஆக்டருக்கு யார் சம்பளம் தருவாங்க? தயாரிப்பாளர். நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்கிட்ட இருக்கு. டைரக்டா பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்களா இருக்காங்க. உதயநிதினே சொல்லு, ரெட் ஜெயண்ட்னு. ரெட் ஜெயண்ட் இருக்காங்களா சார்? ஆமா. அப்ப அவங்க உதயநிதி ஊழலை பத்தி பேசினாரா? நான் தூயவான் உதயநிதி சொன்னாரா? நான் தூய கட்சின்னு சொன்னாரா? தூய கட்சின்னு சொன்னது யாரு? நான் தூயவான்னு சொன்னது யாரு? தூய சக்தி. உடனே அமைதி ஆகிற இவ்வளவு நேரம் உடனே பதில் சொன்ன. நான் தூயவன், ஊழல் செய்ய மாட்டேன், ஒரு பைசா வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன். இவர் வாங்கின கருப்பு பணத்துக்கு என்ன பொருள்? இப்போ நான் காசு கொடுத்தானே சார் ஒருத்தன் வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி சார் காசு வருதுன்னு கேட்கலாம் சார். ப்ரொடியூசர்ஸ் கேட்ட கேள்வி உனக்கு விளங்குச்சா? தன்னை தூயவான் என்றும் தன் கட்சி தூய கட்சி என்றும் ஊழலே செய்ய மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன்னு சொன்னவரு இதுவரைக்கும் செய்த ஊழலுக்கு சொல்லியிருக்காரா? விளக்கம் சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்த் சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். அது உங்க விஜய் ஏன் சொல்ல துணியல? என்ன தூய கட்சி, என்ன ஊழல்? சரி சார், அப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி கரப்ஷன் ஒழிப்பேன். அப்ப வாங்கினதுக்கு என்ன கணக்கு சார்? அதே மாதிரி அப்ப மினிஸ்டர்ஸ் கூட ரூலிங் பார்ட்டில அப்ப நீங்க மாற்றம் இல்ல. அப்ப நீங்க மாற்றம் இல்லை. சார் இதுக்கப்புறம் அவங்க ஊழல் செய்தார்கள், நீங்களும் ஊழல் செய்கிறீர்கள். ஊழல் சினி ஃபீல்டு பாலிடிக்ஸ் வேற தானே சார். இப்போ ஒரு பொலிட்டிஷியன், ஒரு சர்வீஸ் பண்ற ஒரு பர்சன் வந்து கரப்ஷன் பாலிடிக்ஸ் வேற. நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டீங்களே, அதான் சார். அப்ப சினி ஃபீல்ட்ல கவர்மெண்ட் என்னோட பணம் பண்ண மாட்டாங்க. உன் பணத்தையும் சேர்த்தா விஜய் திருடி இருக்காரு. சரி, என் காசு தான் திருடுதானே. என் காசையும் திருடலாம், நான் கேட்க தானே செய்வேன். என் காசை தான் அவர் படத்துக்கு மூலமா இன்டைரக்டா திருடுறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஆக்டர் நடிச்சு திருடுறது ஒரு கம்மியான ஒரு தண்டனையா? ஒரு சர்வீஸ்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் திருடுறது ஒரு கம்மியான தண்டனையா சார்? கருப்பு பணம் கருப்பு பணம் தான் சார். கருப்பு பணம் ஊழல் தானே. ஊழல் தான் சார். எல்லாம் ஓகே. 2 கோடி ஊழல் தானே சார். 10 லட்ச ரூபா வந்தாலும் ஊழல் தான் சார். என்னப்பா பேசிட்டு இருக்கோம் சார்? முடிஞ்சு போச்சு இல்ல சார். விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிறீல்ல? விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிட்டு இல்ல. சினிமா சைடுல ஊழல்வாதியா இருக்கான் சார். அரசியல் வந்து ஏன் சினிமா ஊழல் வேற, அரசியல் ஊழல் வேற சார். டிஃபரன்ஸ் இம்பாக்ட். இப்போ தம்பி என்னப்பா, சினிமால இருந்து உனக்கு 10 லட்சம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அரசியல்ல இருந்து 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? காசு தானப்பா. திருட்டு தானப்பா. ஆமா சார். அரசியல்வாதி வீட்டுல திருடினாலும் திருட்டுதான், நீ சினிமாக்காரன் வீட்டுல திருடினாலும் திருட்டு தானே. திருட்டு தான் சார். நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. விஜய் நல்லவர்னு சொல்ல முயற்சி பண்ணா, நீ என்ன சொன்னாலும் பண்ணவே மாட்டேன் சார். ஊழல் அவர் திருடினாருன்றத நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அவனா சினிமா மூலியமா திருடி இருக்காருன்னு. ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரி, அவர் இப்படி திருடானா பாலிடிக்ஸ்ல மினிஸ்டர்ஸ், பவர் டேக்கர் மினிஸ்டர்ஸ் எப்படி சார் அப்படி திருட முடியும்? ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லி பதவி ஏற்பாங்க? இவர் தூய கட்சின்னு சொன்னாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் இப்ப நீங்க தானே சொல்றீங்க நடிகர் விஜய் தான் தூயவன், ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அது சினி ஃபீல்ட்ல இருக்கிற போது என்னங்க சினி ஃபீல்டு? நீங்க பணம் தானே. சினி ஃபீல்டு வேற, பாலிடிக்ஸ் வேற. நான் இப்ப மென்ஷன் பண்றது ரீசன் வேற. நீதிமன்றத்துல போய் இப்படி சொல்லுவீங்களா? நீதிமன்றத்துல ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் பதவி ஏற்கும் போது நான் சொல்லட்டுமா? ஏய்ப்புன்றது கவர்மெண்ட் அரசை ஏமாத்தினாரு, இந்த சமூகத்தை ஏமாத்தினாரு, தமிழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பொது பணத்தை ஏமாத்தினார். வரின்றது என்னது? 30 வருஷம் திருடிட்டு என்ன திடீர்னு தலைவராய் தூயவான்னுக்கிறதா என் கேள்வி. இவ்வளவு 70 வருஷமா ஒருத்தவங்க திருடிட்டு கட்சி நடத்திட்டே தானே சார். வெரி குட், தட்ஸ் மை பாயிண்ட். அப்ப அவனும் திருடன், நீயும் திருடன் தானே. மாற்றம்னு சொன்னீங்களே, அப்ப மாற்றம் இல்ல. நீ என்ன தெரியுமா, உங்க பாயிண்ட்ல இருந்து என்ன தெரியுமா மக்கள் விளங்கிக்குவாங்க? கவுன்சிலர் திருடுறான், எங்க ஹீரோ திருட கூடாதான்னு. அதான் நானும் சொல்றேன். தப்பு தான் சார் சொல்றேன். அவன் முடிஞ்சு போச்சு பாது. உங்க ஆளு திருடான்னு சொல்றீங்க. திருட தப்பு தானே. கருப்பு பணம் வாங்கினவன் திருடன் தானே. நீங்க என்ன ஊழலை பத்தி பேசுறது நான் கேக்குறேன். எனக்கு சரியான கேள்வி என்ன கேளுங்க. திமுக இவ்வளவு வருஷம் ஊழல் பண்ணிட்டு தானே சார் இருந்திருக்காங்க. 10 வருஷம் இதுக்கப்புறம் வர திமுக பண்ணிச்சுன்னு சொல்றீங்களா? 50 ஆண்டுகள் ஊழல் பண்ணிச்சு திமுக. ஒரே ஒரு ஆண்டுதான் ஊழல் பண்ணிச்சு தாவேகா. அதனால மன்னிச்சிடலாமா? அமௌண்ட் டிஃபர்ஸ் ஆகும் சார். இப்போ 1 லட்சம் அது அமௌண்ட் டிஃபர். சரி, அது 1000 கோடி. இவர் 100 ரூபாய் மட்டும் தான். 100 கோடி பண்ணாரு. இவங்க பவர்ல இருந்து 1000 கோடி எப்படி பண்ணா சார்? இவன் வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? தூயவரா? இதுக்கப்புறம் சரி சினிமா தூயவரா? he claims to be holy. நான் சொல்றேன் சார். நீ அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவர் சினிமா ஃபீல்ட்ல ஒரு தப்பு பண்ணி வந்தாருன்னு வெச்சுக்கலாம். அப்ப மாற்றம்னு நீங்க சொல்றதுக்கு இடமே இல்ல. கருப்பு பணம் வாங்குனவனும் கெட்டவன் தானே, தப்பானவன் தானே. so Vijay is not a change. you cannot vote for மாற்றம். அவரும் தவறானவர் தான். சொன்னா ஒத்துக்குவாயா? சொல்ற வரைக்கும் அசியூம் பண்ணாத.
தவறானவனுக்கு வக்காலத்துக்கு வராத. நீ என்ன இளைஞன்? நீ நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். நீ சப்போர்ட் பண்ணியா என் ப்ராப்ளம் இல்ல, தப்ப நியாயப்படுத்தாதாங்க சார். நான் அதெல்லாம் சொல்லிட்டேங்க சார். விஜய் பண்ண ஊழலும் தப்புன்னு தானே சார் நான் சொன்னேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டென்ஸ் தேட். ஓகே, அடுத்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றது ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குமா கேட்க? தாவேக்காவோட அந்த குரல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். திருக்குறள் தாவேக்கா அது இல்ல. இல்ல தாவேக்கா இப்ப நாங்க பரவாயில்லைங்கறேன். ஓகே ஃபைன் சார். சோ அதாவது இவங்க கட்சியில ஒரு ஒன் ஆஃப் த திருக்குறளா இருக்கு. அதை சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். நான் என்ன நினைக்கிறேன்னா, வாரிசு அரசியல் இல்லாம இது இருக்கு தாவேக்கா. சோ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வாரிசு அரசியலா இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, எனக்கு இருக்க புரிதலை வச்சு சொல்றேன். மூத்த தலைவர்கள் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் விட்டுட்டு உதயநிதியை வந்து ஏன் டெப்யூட்டி சிஎம்மா வந்து ஆக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. சோ அதனால உங்ககிட்ட கேக்குறேன். இந்த வாரிசு அரசியலால் தமிழக மக்கள் இழந்தது என்னன்னு எனக்கு நீங்க சொல்லணும். சீனியரா இருக்கிறவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி கேக்குறேன். அந்த கட்சியிலேயே நிறைய அவங்கெல்லாம் உன் சித்தப்பா பெரியப்பாவா, மாமா மச்சானா? நீ அவங்களுக்காக ரொம்ப கவலைப்படுறியா? தமிழக மக்களை பத்தி கவலைப்படுறியா? இல்ல எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு புரியுது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். உனக்கு என்ன தமிழ் சமூகம்? நீ இப்ப நீ நானும் ஒரு சமூகம். நமக்கு என்ன பிரச்சனை, என்ன இழப்பு? எனக்கு வந்து என்னன்னா, ஏன் மற்றவங்க இல்ல சார், நான் எப்படி கேக்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு பதவி புரியுதா, அவங்களுக்கான வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது. அவங்களுக்குள்ளே இருக்கு. அந்த கட்சியில இருக்க 4 வயசானவங்களை பத்தி தான் உன் பிரச்சனையா தமிழ்நாடு? அவனுக்கு பதவி கிடைச்சா கிடைக்கலன்னா உனக்கு எனக்கு என்னமா? அப்படி இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. என்னதான் சொல்ல வரேன்? எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? வெளியே தெரியாது சார். அது பாருமா, எது நமக்கெல்லாம் இப்ப பிரச்சனை? எங்க வாக்களிக்க போறோம்? அங்க வயசான துரைமுருகன் வெல்லணும் நம்ம வாக்களிக்க போறோம்? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா? இந்த கல்வி தொடர்ந்து நல்லபடியா நடக்காதா? சுகாதாரம் கிடைக்காதா? மருத்துவம் கிடைக்காதா? வேலை வாய்ப்பு கிடைக்காதா? இதுதானே சமூக பிரச்சனை. எனக்கு அது புரியுது. நான் உன்ட்ட கேட்கறது, அது கட்சியில இருக்க 4 வயசானவங்க பிரச்சனை. எங்களுக்கு தராம அவன் பிள்ளைக்கு தூக்கி கொடுத்திருக்கியான்னு அவங்க கேட்கட்டும். உனக்கு என்ன அதுல பிரச்சனைங்கிற? விஜய் சொல்றன்றதுக்காக இதெல்லாம் நீ தூக்கிட்டு வரக்கூடாது. அவர் உங்களையெல்லாம் இப்படித்தான் ஏமாத்தி வச்சிருக்காரு. இந்த மாற்றத்தை விஜய் தருவார் நம்புறேன். அதனால நான் அவருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும். நான் அந்த கேஸ்ட் விஷயத்தை பத்தி பேசினதுனால அந்த கேள்வி கேட்கிறேன். இந்த கவின் அந்த ஆணவ கொலை ஒண்ணு நடந்துச்சு இல்ல, அதுக்கான முடிவு ஏன் இன்னும் கொண்டு வரல? ஒரு சட்டம் அதுக்காக ஒண்ணு போட்டிருக்கலாம். லைக் அதுக்கான ஒரு இது வந்திருக்கலாம். விஜய்க்கு வாக்களிக்கிற அந்த கேள்வியே கேட்க கூடாது. உன் தலைவர் பேசினாரா? உன் தலைவர் பேசினாரா? இல்ல, இந்த அரசுக்கு கொண்டு வந்திருக்கலாமே. நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்க தலைவருக்கு தகுதியானவர் இல்ல. ஏன் பேசலன்னா, இந்த ஜாதியை பத்தி பேசினா அவன் போட மாட்டான், அவனுக்கு இது பண்ணா பேச மாட்டான். அதனால வாயை மூடிட்டு அமைதியா இருக்காரு. சார், ஆக்சுவலி அவங்க 75 இயர்ஸா இங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அவங்க ஏன் இன்னும் ஒயின் ஷாப்லாம் இப்ப அதிகமா தானே இருக்கு? ட்ரக்ஸ், இந்த கஞ்சா இதெல்லாம் அதிகமா தானே இருக்கு. ஏன் அது இன்னும் ஒழிக்காம இருக்காங்க? குட் கொஸ்டின். ஆனா ரெண்டையும் செய்யக்கூடாது. இது வந்து கவுண்டர் வச்சு கவர்மெண்ட் விக்கிறது டாஸ்மாக். போதை கவுண்டர் வச்சு கஞ்சாவை விக்கிறது இல்ல. கஞ்சா கடத்தப்பட்டு திருட்டுத்தனமாக உள்ளே கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? இப்போ இந்த அரசுனாலன்னு உங்க தலைவர் விஜய் சொல்லிட்டே இருக்காருல்ல, அது வந்து தேர்தலுக்காக ஆள்கிற அரசின் மேல குற்றச்சாட்டு சொன்னாதான் வாக்குகளை எதிர்ப்பாக கொண்டு வர முடியும். அதனால போதை கலாச்சாரம், இளைஞர்கள் சீரழிந்துங்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அரசியல் பின்னணி உள்ள ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அவலத்தை நிகழ்த்தி கெட்ட பெயர் கொண்டு வந்து இளைஞர்களை போதை கலாச்சாரத்தில் சீரழித்து இங்க ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கீழ் வழியாக தவறான வழிகளில் முயன்று கொண்டிருக்கிறார்கள். வட இந்திய தொழிலாளர்கள் மூலமாக, பயணிகள் மூலமாக, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் மூலமாக தமிழ்நாடு எப்படியாவது கைப்பற்றிட மாட்டோமா, எப்படியாவது சீரழிச்சிட மாட்டோமான்னு இந்தியா முழுக்க அவர்களுக்கு பெரிய ஆளுமை இருக்கிறது. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்கள் பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இவ்வளவாவது கண்ட்ரோல்குள்ள வைக்க முடியுதுன்னு நாங்கெல்லாம் வந்து பாராட்டி ஸ்டாலின் ஐயா பின்னாடி, சீஃப் மினிஸ்டர் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம ஊருக்குள்ள பீகார் தொழிலாளர்கள், உத்தரப்பிரதேசல இருந்து தொழிலாளர்களா வந்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. அதுல பெரும்பாலானவர்கள் உண்மையான தொழிலாளர்கள் வந்து நல்ல முறையில சம்பாதித்து உழைத்து குடும்பத்துக்கு அனுப்பிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த கூட்டமும் இருக்குது. உங்களுக்கு யாருன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. இத போராடி தடுத்து நிறுத்தி தினந்தோறும் அவங்களை பிடிச்சி அவங்க மாநிலத்துக்கு திரும்ப அனுப்பி சிறைக்குள்ள கைது பண்ணி போட்டு பல வேலைகளை அரசு செய்து கொண்டு இருக்கிறது. உள்ள திணிக்கிறவன் ரொம்ப பெரிய வல்லமை உள்ள ஒரு கூட்டம். அது யாருன்னு நீங்க பார்த்து அதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு அரசுக்கு உதவுறதை விட்டுட்டு அது அரசியல் தேர்தலுக்கு கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறாது. டாஸ்மாக் அரசாங்கம் முதல்ல தனியார்களுக்கு ஏலம் விட்டுட்டு தனியார்கள் தான் கடன் நடத்திட்டு இருந்தாங்க. என்னோட மிக நெருங்கிய நண்பர்கள் டி நகர்ல ஒரு பெரிய ஷாப் வச்சுட்டு இருந்தான். ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்க, இது என்ன இவனுங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்குது, இது அரசுக்கு வருமானம் ஆக்கிடுவோம்னு சொல்லி தனியாருக்கு எடுத்துட்டு அரசுக்கே எடுத்துக்கிச்சு. அவங்க தான் கொண்டு வந்தாங்க டாஸ்மாக். தமிழ்நாடு அதுதான் டாஸ்மாக், TASMACன்ற அப்ரிவியேஷன், அது அக்ரோனிம். அதை வச்சு அரசே இந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டா அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொண்டு போலாமேன்னு கொண்டு வந்தாங்க. எடப்பாடி முதல்வர் ஆகிறது வந்து 2வது முறை அதிமுக ஆட்சி.
அந்த தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? மதுவை ஒழிப்போம், நோ டாஸ்மாக். திமுக தோத்துருச்சு. எதுக்குங்க மதுவை ஒழிக்கணும்? நான் உங்களுக்கு நல்ல வாக்குறுதியும் கொடுப்பேன், என்ன நீங்க தோக்கடிப்பீங்க, உங்களுக்கு டாஸ்மாக நான் காலி பண்ணுமா? என்ன ஜெயிக்க வைங்க, நான் அதை ஒன்னும் தொட மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப டாஸ்மாக் நடந்துட்டு இருக்கு. இது யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்ம தானே. திமுக அரசு சொல்லிச்சு டாஸ்மாக ஒழிப்பேன், கடையை மூடுவேன்னு. தோக்கடிச்சிட்டீங்களே, ஜெயலலிதாக்கு வாக்களிச்சிங்களே. அதனால ஒரு டாஸ்மாக திறந்து வச்சிருக்காரு. நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களா? உங்க தலைவர்கிட்ட போய் கேட்டீங்களா? ஏன் எவ்வளவு பேச்சு பேசுற, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற டாஸ்மாக முடுவேன் ஏயா சொல்லன்னு கேட்கிற துணிவு இருக்கா உனக்கு? சினிமால பார்த்து ஏமாந்து போனவங்க எல்லாம் இந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து விரல நீட்டாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய குற்றங்கள் உங்க தலைவர் ஒரு பாதி பண்றாருன்னா நீங்க அதோட பெரிய தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய